ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது வந்து என்னோட ரியல் லைஃப்பில் நடந்த ஸ்டோரி. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஒரு சின்ன மாற்றத்தை தரலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த ஸ்டோரி முக்கியமாக. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸில் மார்க் ஸ்கோர் பண்ணவே முடியல, மேத்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது, சயின்ஸு வர மாட்டேது, இங்கிலீஷ் வர மாட்டேது. ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் மேலே நினைப்பாங்க, டஃப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உள்ளவங்க இருக்காங்களே, அவங்களுக்குலாம் இந்த ஸ்டோரி வந்து பெரிய ஒரு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். என்னோடய ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். ஸ்கூல் லைஃப்பில் நடந்த கதையை சொல்கிறேன். 10th வந்து நான் வந்து கணக்கில் வந்து 62 மார்க்குங்க. அவுட் 500க்கு 378 மார்க் எடுத்துகிட்டு 11th ஃபஸ்ட்டு குரூப்பு நான் எடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் சேர்த்துட்டேன். அங்கே வந்து போனோடனே 11th ஒன்றுமே ஃபஸ்ட்டு குரூப்பு மேத்ஸு ஒன்றும் புரியலை, ஒன்றும் விளங்கலை. எங்கள் கணக்கு வாத்தியார் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவர் என்னென்னா சம்ம வந்து போர்டெலாம் போட சொல்லுவாருங்க. ஐயோ, இன்னொரு விஷயம் என்னென்னா, போர்டில் போகிறதில்ல. நான்லாம் 6th to 10th வரையும் பாய்ஸு கிளாஸ்லேயே படிச்சுட்டேன். பாய்ஸ் உள்ள கிளாஸ் தான், கோயட் கிளாஸில் படிக்கல. 11th முதல்ல கோயட் கிளாஸு என் கிளாஸு. போர்டில் போட சொல்லுவாங்க. போர்டில் கணக்கு போட சொல்கிறப்ப தெரியாமல் முடிச்சு நிற்கிறப்ப என்ன ஆகும், லீவில் நான் என் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க ஒரு 15 பேர் எல்லோரும் தனியாக மேத்ஸுக்கு கோச்சிங் போயிட்டாங்க. நான் ஒரு சார்ட்டாக போயிட்டேன். நான் போனது வேறு சார். அந்த ஒரு சார் சந்திச்சேங்க, வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சார். அவர் நடத்தின விதம் அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களே. கணக்குலாம் எவ்வளோ ஈஸி, கணக்கெலாம் ஒன்றுமே இல்லை. சப்ஜெக்ட் மேலே ஒரு சப்ஜெக்ட் மேலே லவ், கணக்கு மேலே ஒரு பாசம் வந்துட்டுங்க. அதுலேருந்து 12th மேத்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். எப்படி கிளாஸ் எடுப்பாடு தெரியுமா? இதெல்லாம் சும்மா சப்ப கணக்குடா, ஒன்றுமே இல்லைடா, சாதாரண கணக்குடா, அப்படி ஜாலியாக இதை பாரு எப்படி சால்வ் பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படியே இந்த கணக்கை சால்வ் பண்ணி காட்டுவாருங்க. அப்படியே அவர் நடத்துகிற விதமே அப்படி பிடிக்கும். கணக்கு மேலே ஒரு பிரியம் தீராத ஒரு அன்பு வந்துருச்சு. அப்போ 12th மேத்ஸ்லாம் எனக்கே ஆச்சரியம் போயிட்டு கணக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த லீவ்லேயே ஒரு 4 யூனிட் 5 யூனிட் கற்றுக்க முடிச்சிட்டேன் அவர் மூலியமாக. அப்புறம் அவர்கிட்ட அவர் நடத்தின ஏற்கனவே படித்த பசங்களோட நோட்டை வாங்கிட்டு, மற்ற சாப்டர் வாங்கிட்டு நான் எங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு டியூஷன் போய்ட்டு வந்துட்டாங்க. 12th பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க எல்லாருமே 11th மார்க்கே எடுக்காத பசங்களாம் 12th மேத்ஸில் மார்க் வர ஆரம்பிச்சிட்டு பயங்கரமாக ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் சாருக்கு 11th எடுத்த அதே சார் தான் 12th வந்தார். அவர் ஒரே ஆச்சரியம், என்னடா 11th ஒன்றும் கணக்கே போடமாட்டானுவோம், மட சாம்பிராணியாக இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க, இப்போ இப்படி போடுறாங்களே அப்படின்னு மிரண்டார். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, 12th நாங்கள் வந்து கணக்கில் வந்து 200க்கு 177 மார்க்கு என்னோடய மார்க்கு. இதுக்கு முக்கிய காரணம் இந்த 11th டியூஷன் போன சார் தான். அப்போ தான் ஒன்று உணர்ந்தேன், சப்ஜெக்ட் ஈஸி கஷ்டங்கிறது அந்த எடுக்கிற வாத்தியார். அந்த வாத்தியாரை பிடிச்சா சப்ஜெக்டை பிடிக்கும், வாத்தியாரை பிடிக்கலாம் சப்ஜெக்டை பிடிக்காது. அதனால் நீங்கள் வந்து என்ன, இந்த மேலே நீங்கள் வந்து சப்ஜெக்ட் மேலே கோவப்பட்டுறாதீங்க. எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு வரும். ஏதோ 6வது 7வது 8வது 9வது படிக்கிறப்போ ஏதோ கிளாஸில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த சப்ஜெக்ட் எடுக்கிற வாத்தியார் ஏதோ சொல்லியிருப்பார், மனசில் காயம் ஆயிருந்திருக்கும். அதில் எதுவும் அந்த சப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். அந்த சப்ஜெக்ட் வராதுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. இன்னிலேருந்து முடிவு பண்ணுங்கள், இந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வரும். அது கணக்கோ இங்கிலீஷோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும், உங்களால் முடியும். அந்த சப்ஜெக்ட் வரலையா, அது எப்படி வர வைக்கிறது கொஞ்சம் மாற்றி யோசிங்க. காலையில் கொஞ்சம் நல்லா தூங்கி எழுஞ்சிட்டு அந்த டயத்தில் எடுத்து வராத டஃப்பாக நினைக்கிற சப்ஜெக்ட் எடுத்து காலையில் எழுஞ்சி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ரிலாக்ஸாக பாருங்கள், புரியும். ஒரு காமெடிஸ் வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எடுத்து பாருங்கள். மைண்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சப்ஜெக்ட் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஜெக்ட் புரிய ஆரம்பிக்கும். அந்த சப்ஜெக்டை சொல்லிக் கொடுக்குற யாராச்சும் நல்ல டீச்சரை தேடுங்க. அது டீச்சர் அது வந்து உங்களோட ரிலேட்டிவோ உங்கள் யாரோ சீனியர்ஸ், எல்டர்ஸ் சீனியர்ஸ் டியூஷன் நல்ல ஒரு பாசிட்டிவாக
சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் நடத்துகிற நல்ல ஒரு டீச்சரை கட்டி பிடிச்சி அவங்கள்ட்ட கற்றுக்குங்க. சப்ஜெக்ட் மேலே ஆசை வந்துடும். அந்த பிடிக்காத சப்ஜெக்ட் பிடிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஸ்கோர் பண்ணுவீங்க, எல்லாத்துலேயும் மார்க் எடுப்பீங்க. இந்த சப்ஜெக்ட் வராது, அந்த சப்ஜெக்ட் வராதுங்கிற எண்ணத்தை மறந்துடுங்க. இனிமேல் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் வரும். கணக்கும் வரும், உங்களுக்கு இங்கிலீஷும் வரும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாமே வரும். நீங்கள் எல்லாத்துலேயும் அச்சீவ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. உங்கள் ஆள் மனசில் உள்ள அந்த இந்த சப்ஜெக்ட் வராது, அந்த சப்ஜெக்ட் வராதுங்கிற எண்ணத்தை இன்னிலேருந்து அழைச்சிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் இன் யுவர் சப்ஜெக்ட். அந்த மனசில் விதைங்க, என்னால் முடியும், இந்தமாதிரி இந்த சப்ஜெக்ட் எனக்கு ஈஸி தான் அப்படின்னு செட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வராதுங்கிறத இன்னை விட மறந்துடுங்க. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கையான செய்திகள், மோட்டிவேஷனல் செய்திகள் இதெல்லாம் நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை பாருங்கள். நன்றி.